ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோர்டு இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 டைப் ஒர்க் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செமி இன்ஜின் வருது, பிளாக்கு ஹெட்டு எல்லாமே உங்களுக்கு ஃபிட்டிங் வருது. மற்ற ஃபிட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணிவிட்டு அந்த இன்ஜினை அசம்பிள் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ஜின் வருது. இந்த ஆஃப் இன்ஜினோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 42,653 வரும். ஃப்ரெண்ட்ஸ் இதோட பார்ட் நம்பரும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ட்டோட ஆத்தரைஸ்டு பார்ட்ஸு கடை தான். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மிஷின் ஷாப்புக்கு போய்ட்டு ஒரு இன்ஜினை போர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரீகண்டிஷன் பண்ணுறது, அந்த பழைய பிளாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவ் அடிப்பாங்க. ஸ்லீவ் வச்சு சர்ஃபேஸை கிரைண்டிங் பண்ணுவாங்க. கிரைண்டிங் பண்ணி பிஸ்டனுக்கு ஏற்ற மாதிரி அந்த போர் பண்ணி அந்த ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆஃப் பிளாக் புது பிளாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதோட வரும். அதேமாதிரி ஒரு இன்ஜின் ஓவரிட் ஆகும்போது அலுமினியம் பிளாக்கு சீக்கிரமாகவும் பெண்ட் ஆகும், ஹெட்டும் பிளாண்ட் ஆகும். அதேமாதிரி அலுமினியம் பிளாக்கும் வந்து பெண்ட் ஆகும். அப்போ அந்த ஹெட்டையும் பிளாக்கையும் சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டிங் பண்ணுவாங்க. அந்த ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்காது. அதேமாதிரி ஒரு மெஷின் ஷாப்பு போட்டு ரீகண்டிஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினை விட வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஒர்த்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக இருக்கும். அதோட பார்ட்ஸோட பேசேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இன்ஜினோட நீட்னஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லாயிருக்கும். கம்பெனியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணுறதுலாம் இந்த மாதிரி தான் ஒரு மெத்தடில் பண்ணுவாங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் இன்னும் ஹெட்டையும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா செமி இன்ஜினாக தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வெளியே பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கஸ்டமருக்கு கம்மியான மாதிரி தான் நாங்கள் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டை நான் மிஷின் ஷாப்பில் கொடுத்து சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஹெட்டு பிளாக்கை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பம்பு வராது. ஆயில் பம்பை செப்பரேட்டாக தான் வாங்கணும். அதேமாரி இன்னொரு டவுட் இருக்கும், இந்த பிளாக்கும் ஓல்டு ஃபிகோக்கும் ஃபோர்டு ஃபியஸ்டாக்கும் இது செட் ஆகுமானா ரெண்டுமே சூட் ஆகும். ஏன்னா அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் ஆயில் பம்பு மட்டும் தான். ஆயில் பம்பு சீட்டிங் ஆகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக கவர் ஆகும் லேட்டஸ்ட் வண்டியில். ஓல்டு வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு டம்மி மட்டும் தான் தனியாக வரும். அதனால் இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினுக்கும் உங்களுக்கு செட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரியர் ஆயில் சீல் வராது. இந்த டம்மி தான் நான் சொன்ன ஃப்ரண்ட்டில் நீங்கள் எடுத்து போடுற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் என்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃப் என்ஜின் பிளாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் வரும். ஹெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேஞ்சஸ் எல்லாம் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆயில் பம்ப் அசம்பிளியை நான் ஃபிட் பண்ணுறேன். ரியர் ஆயில் சீலை வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் ஃபிட் பண்ணுறேன்.